அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்க. அவர் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா? வாக்கு வங்கி பாதிக்குமா? பாமக எங்கு சேருகிறதோ, எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஐயா, இப்ப இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு நடத்தவே இல்லை, ரொம்ப வருஷமா நடத்தல. ஆமா, இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவராக அதுக்காக நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்க. அது எந்த அணிக்கு கூட்டணி? எந்த கூட்டணி சேரணும்? நீங்க எந்த சொல்றீங்களோ அந்த அந்த கூட்டணி. எப்ப இருக்கிறது? ரெண்டுல ஒன்று தொடுங்க. நீங்க நினைக்கிறது தான். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். பண்டைய தமிழர்களின் பெருமையை போற்றும் கண்காட்சிகள், அரங்குகள் அமைக்கப்படும். பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ உங்க கேள்வி ஒவ்வொருத்தரா கேளுங்க. அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்க. அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இது ஒரு கேள்வியா? இப்ப சார் பாமக 2 இருக்கு சார். இதனால வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வாக்கு வங்கி பாதிக்குமா? வாக்கு வங்கி பாதிக்குமா? பாமக எங்கு சேருகிறதோ, எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதே மாதிரி பாமக என்றும் இல்லாத அளவிற்கு, இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும். ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி. ஐயா, கட்சி தலைவர் பதவி வந்து நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ணிருக்கீங்களா? தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்கீங்களா? இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும், நடத்தப்படும். உங்கள் சந்தேகங்கள் போக்கப்படும். தொண்டர்கள் தான் குழப்பத்தில் ரொம்ப இருக்காங்க. குழப்பமே இல்லை. குழப்பம் உங்களுக்கு இப்பதான் இருக்குது. இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்களா? ஐயா, அன்புமணி கலந்துக்கிறாங்களா இந்த மாநாட்டில்? இப்போ இந்த மாநாடு எது போக தெரியும். ஐயா, இப்ப இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு நடத்தவே இல்லை, ரொம்ப வருஷமா நடத்தல. இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவராக அதுக்காக நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்க. அது இல்லை, உண்மை இல்லை. நீங்க உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசுறீங்க. திடீர்னு வந்திருக்காங்களே மகள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்களே, அதுதான். மகள் வர்றாங்க. அதாவது வீரத்தாயை விடை கொடு. என்னுடைய மனைவி தான் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க தான் நடத்துனாங்க. அவங்க தான் திலகமிட்டாங்க. இப்போ நேற்று வந்து தைலாபுரத்துக்கு வந்திருக்காரு. அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அவர் தான் சொல்லணும். இல்ல, இப்ப நீங்க ரெண்டும் கூட்டணி எந்த அணிக்கு கூட்டணி? எந்த கூட்டணி சேரணும்? நீங்க எந்த சொல்றீங்களோ அந்த கூட்டணி. எப்ப இருக்கிறது? நீங்க ரெண்டுல ஒண்ணு பிடிக்கலாம். ரெண்டுல ஒண்ணு தொடுங்க. நீங்க நினைக்கிறது தான். கேள்வியே சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சரியா கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. திமுக கூட்டணியில அதிகமா வெளில பேசப்படுது. திமுக கூட்டணியில சேர போறதா வந்து பேசப்படுது வெளில. பரவாயில்ல. ஆமா, ஒரு 10 காக்கா பறந்தது. அதுல 10 காக்காயில 5 காக்கா வெள்ளை காக்கா. அந்த வெள்ளை காக்கா தான் உங்களுக்கு சொல்லி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அதிமுக கூட்டணிக்கு சரியா? அந்த வெள்ளை காக்கா உங்க காக்காயா? உங்களுக்கு சொந்தமா? இல்ல. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா? அதிமுக கூட்டணிக்கு இங்கே எத்தனை கட்சிகள் இருக்கிறது? மொத்தம் 49 கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்றைக்கு புதிதாக
புதிதாக ஆரம்பித்து இருந்தால் நீங்கள் என்னிடம் இங்கே இருந்திருக்க மாட்டீர்கள், அங்கே போயிருப்பீர்கள். ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆமா, இனிஷியல் போடணும்னு சொன்னாங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கான இந்த தொகையெல்லாம் வழங்க மாட்டாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? அது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து வலியுறுத்துவோம். இல்ல, தமிழ்நாட்டை தான் பாரபட்சமா பாக்குறாங்க, கல்வியுமா பாரபட்சமா பார்க்கணும். அதுதான், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அதற்கு நீங்க உங்களுடைய ஆதரவு எங்க தேய்கிறதா? இல்ல நான் அவர்களிடம் கேட்டு வாங்குவேன். என்னுடைய பிரதமர் என்னுடைய நண்பர், அதனால கேட்டுதான் வாங்கணும். கேட்டால் கொடுக்கப்படும். சட்டங்கள் திறக்க மாட்டாங்க, திறக்கப்படும். கீழடி ஆய்வு மத்திய அரசு ஏத்துக்காம மீண்டும் ஒரு அறிவுரை கேட்டுருக்காங்க. பழைய கீழடி அகழாய்வு பத்தி மறுபடியும் கேட்டுருக்கிறாங்கன்னு சொன்னாருங்க. அகழாய்வு கீழடியில ஐயா, இந்து அறநிலையத்துறை சார்பில் இப்ப கோயில் பணத்தெல்லாம் எடுத்து காலேஜ் கிட்ட சொல்லி இபிஎஸ் ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கோவில் பணத்தை எடுத்து கோயில் நிலத்துல இந்து அறநிலையத்துறை கோயில் நிலத்துல கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோயில் பணத்தை கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறதா சொல்லி கட்டுறாங்க. அதாவது கோயில் நிலம் அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அதுல கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறு இல்லை. அதிகமா இருந்ததுன்னா சற்று இடைவெளிக்கு பின் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்துகின்றோம். மாநாட்டுக்குழு தலைவராக வன்னியர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி பொறுப்பேற்று மற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநாடு நாடே திரும்பி பார்க்கும் பெருமையை போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட மாநாடு நடத்திட திட்டமிட்டுள்ளோம். தமிழ்நாட்டிலிருந்தும் புதுச்சேரி மாநிலம், கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பெண்கள் லட்சக்கணக்கில் பங்கேற்கிறார்கள். பெண்களை ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி என்று போற்றப்படுவார்கள். வீட்டிற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் பெண்களே வெளிச்சம். இம்மாநாட்டில் பண்டை தமிழர்களின் பெருமையை போற்றும் கண்காட்சிகள், அரங்குகள் அமைக்கப்படும். பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும்.